இந்த வாரம் 10th ஜனவரி அன்னைக்கு உங்களுக்காக 2 இம்பாக்ட்ஃபுல் வெபினார்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. காலையில 11 மணிக்கு டிராவல் ஸ்மார்ட் நாட் ரிஸ்கி இன்சூரன்ஸ் பிளானிங் பிஃபோர் யூ பேக். அதை தொடர்ந்து 12 மணிக்கு வாட் ஷுட் இன்வெஸ்டர் டூ டிஃப்ரெண்ட்லி இன் 2026. இந்த 2 வெபினார்லையும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட வீக்கெண்டை ஒரு லேர்னிங் வீக்கெண்டா மாத்துங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், வெபினார்ல பார்க்கலாம். ஒரு முதலீட்டாளரை ஜெயிக்கிறதுக்கு ஒரு அடிப்படை வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். அந்த வித்தியாசத்தை எல்லா நேரத்திலையும் நம்ம மனசுல தெளிவா பிரிச்சு வச்சிருக்கணும். நான் மார்க்கெட்டுக்கு வந்த புதுசுல எல்லாரும் தேடி போற விஷயம் என்ன தெரியுமா? டிப்ஸ். யாரு என்ன வாங்க சொல்றாங்க. நிறைய பேரை நான் பார்ப்பேன், புரோக்கர் ஆஃபீஸ்க்கு அப்பெல்லாம் போகக்கூடிய ஒரு காலச்சூழல். புரோக்கர் ஆஃபீஸ் போனால் அங்கே ஒரு 20-30 பேர் உட்காந்துருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் மற்றவங்க எல்லாம் என்ன வாங்க சொல்றாங்கன்றதை நம்மள்ட்ட சொல்லுவாங்க. பார்த்த உடனே நீங்க என்ன வாங்க சொல்றீங்கன்னு நம்மள்ட்ட கேட்பாங்க. இதை கொண்டு போய் மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க. ஸோ முதலீட்டு உலகத்துல இந்த டிப்ஸை ஒருத்தர் எடுத்து இன்னொருத்தருக்கு சொல்றது, இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இந்த டிப்ஸை குவிச்சு வைக்கிறது, அதாவது எல்லாத்தையும் கலெக்ட் பண்றது, கேதர் பண்றது ஒரு ஆக்டிவிட்டி. இதுதான் நான் பார்த்த முதல் கண்டென்ட். இன்னைக்கு இந்த ஆக்டிவிட்டி சோசியல் மீடியால நடக்குதுங்க. ஒரு வீடியோக்கு தம்ப்நெயில் போட்டாக்கா 10 கம்பெனி லோகோ போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் அந்த வீடியோ பார்க்குறாங்க. அந்த 10 கம்பெனி தம்ப்நெயில் இருக்குல்ல, அந்த லோகோ, அதுதான் அந்த காலத்து டிப்ஸினுடைய இந்த காலத்து வெர்ஷன் கண்டென்ட். ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இப்படிப்பட்ட வீடியோஸ்ல தங்களுக்கு நாலேஜ் கிடைக்கிறதா நினைக்கிறாங்க. இப்ப நான் அந்த காலகட்டத்தில், அதாவது எனக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு காலகட்டத்தில் நான் கத்துக்க ஆரம்பிச்ச பீரியட்ல இதை எப்படி பார்த்தேங்கிறத உங்களுக்கு சொல்றேன். நான் இதை எப்படி பார்த்தேன்னாக்கா, பிளைண்ட் லீடிங் த பிளைண்ட். அதாவது யாருக்கு தெரியாதோ அவங்க இன்னொருத்தருக்கு வழிகாட்டியாக இருப்பது, அவ்வளவுதான். வேற ஒன்றும் இதுல தப்பான ஒரு எண்ணம்லாம் இல்லை இது சொல்றதுல. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணோம், நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு இது இடம் இல்லை. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம், இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க புரோக்கர் ஆஃபீஸ்ல. அங்கேருந்து வெளியே போனோடனே இதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்கணும், மறந்துடுறது. அப்ப நம்ம என்ன பண்றது, நாம இதுக்கு மேல ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போறது, அதுதான் நாலேஜ். இப்ப பாருங்க, நீங்க யூடியூப்ல இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்கும்போது நீங்க பார்க்கறது கண்டென்ட், அது நாலேஜ் இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவா சொல்றேன். நாலேஜுங்கிறது எங்க தேட முடியும்னாக்கா, வேற ஒரு இடத்துல தேடணும். இந்த இடத்துல தேடி நாலேஜை பெறுவது என்பது மிகவும் கடினம். ஏன்னாக்கா, ஒருத்தர் போடக்கூடிய ஒரு காணொலியை இன்னும் நிறைய பேர் பார்க்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, நாலேஜுக்கு மேல ஒரு விஷயத்தை சேர்த்துடுறாங்க. அது என்ன பண்ணுது, அந்த நாலேஜை டிஸ்டார்ட் பண்ணிடுது, மிகைப்படுத்துகிறது. முதலீட்டு உலகத்துல நாலேஜ் என்பது மிகைப்படுத்தாத, சமரசம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய அடிப்படை புரிதல். இந்த புரிதல் எனக்கு எப்ப கிடைச்சது, என்கிட்ட பணமே இல்லாத போதும், எப்படியாவது மார்க்கெட்ல ஜெயிக்கணுங்கிற போதும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்த போதும், எப்படி எதை செஞ்சா நமக்கு ஒரு பெட்டர் டுமாரோ கிடைக்கும், நம்மளை எப்படி இன்னும் பெட்டர் பண்ணிக்க முடியும்ன்ற ஒரு வெறியும் தேடலும் இருந்த போதும் இந்த தெளிவு எனக்கு கிடைச்சது. இது எனக்கு கிடைக்காம இருந்தா நானும் வாழ்க்கை பூரா கண்டென்ட்டையே தேடிட்டு இருந்திருப்பேன். லக்கிலி எனக்கு அது அமைஞ்சது. அது காரணம் எனக்கு கிடைத்த வழிகாட்டிகள். முக்கியமான ரீசன் அதுதான். நான் டிப்பு கொடுக்குறவங்க பின்னாடி போகவே இல்லை, அவங்கள மதிக்கவே இல்லை, அவங்களோட நட்பு பாராட்டினேன், பட் அதுக்கு மேல எதுவும் செய்யல. அவன் லிஸ்டா வச்சிருப்பான். டெய்லி 20 ஷேர் சொல்லக்கூடியவங்க எல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரிட்டையர் ஆயிட்டு மார்க்கெட்ல நமக்கு ஒத்து வராதுப்பா அப்படின்னு உட்கார்ந்துருக்காங்க. ஸோ டிப்பு பின்னாடி போறவங்களுக்கு என்ன நடந்ததோ அதுதான் இன்னைக்கு கண்டென்ட் பின்னாடி போறவங்களுக்கும் வருங்காலத்துல நடக்கும் என்ற அச்சம் என் மனசு ஃபுல்லா இருக்கு. எனக்கு கண்டென்ட் போடுறவங்க மேல எந்த கோபமோ வெறுப்போ எதுவுமே கிடையாதுங்க. நான் நினைக்கிறது, இதை பாக்குறவனுக்கு என்ன ஆகுன்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தான். இப்போ ஒரே ஸ்டாக்கை பத்தி நான் டெய்லி பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு அந்த ஸ்டாக் பிடிச்சிடும், ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த ஸ்டாக் வாங்கலாம்னு நீங்க முடிவு பண்ணிடுவீங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்ககிட்ட இருக்கிற பணத்துல எவ்வளவு போடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அவசரம் வந்துடும். ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்க போட வேண்டிய பணத்தை விட அதிகமான பணத்தை அந்த ஸ்டாக்ல போட்டுருவீங்க. அந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, 99% ஆஃப் த டைம் இன்வெஸ்டே பண்ணக்கூடாத பாயிண்டா இருக்கும் 99% ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ இந்த 1% ஆளு தான் இதை சரியா பிடிச்சி அந்த டிப்பை வாங்கி காசு பண்றது 1%. 99%க்கு என்ன ஆகுதுங்கிறது எனக்கு நிச்சயமாக மனவேதனையை தருகிறது. மார்க்கெட்ல 99% ஆஃப் பீப்புள் லூஸ் பண்ணும்போது கூட இந்த 1% என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த
டிப்ஸையும் அந்த கண்டென்ட்டையும் தூக்கி பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுல ஒன்றும் தப்பு இல்லை, அவங்க ஜெயிச்சிருக்காங்க, அவங்க அதுக்கு சார்பா பேசுறாங்க. ஆனா அப்படி சார்பா பேசுறவங்க இழந்தவனை பத்தி நினைக்கிறதே இல்லைங்க. ரெண்டாவது, அந்த இழந்தவனோட குரலை நீங்க கேட்கவே மாட்டீங்க. யாருங்க நான் இழந்துட்டேன்னு வெளியே சொல்ல போறான்? சொன்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ற பயத்துல இழந்தவன் எல்லாம் சும்மா உட்காந்துருக்கான். சோ 99% ஆஃப் அவர் டுடேஸ் யூடியூப் கம்யூனிட்டி பேசாம இருக்காங்க. இழந்தவங்க எல்லாம் யார் ஜெயிச்சாங்களோ அந்த 1% நான் ஜெயிச்சிட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன்னு தற்பெருமை பேசுகிறார்கள். ஆனா முதலீட்டு உலகத்துல ஒருத்தர் சில ஆயிரத்துல ஆரம்பிச்சு 1 லட்சத்தை அடையிறதுக்கும், அந்த 1 லட்சத்திலிருந்து 10 லட்சத்தை அடையிறதுக்கும், அந்த 10 லட்சத்திலிருந்து ஒரு 25 லட்சத்தை போய் சேர்றதுக்கும், அங்கிருந்து ஒரு 50 லட்சத்தை போய் ரீச் பண்றதுக்கும், அங்கிருந்து ஒரு 1 crore போறதுக்கும் என்ன தேவை? ஃபர்ஸ்ட், இந்த டிப் கலாச்சாரத்தில் இருந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஸ் கிடைக்கணும். முதல்ல அதுல இருந்து வெளியே வரணும். அடுத்தது, ஒரு கோல் ஃபோக்கஸ்டு இன்வெஸ்டரா அவங்க மாறணும். அந்த இலக்கை நான் எப்படி பணத்தை இழக்காமல் அடைய போகிறேன் என்ற கேள்வியை ஒவ்வொருத்தரும் தனக்கு தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி கேட்டுக்கிட்டாங்க அந்த 1% வின்னர்ஸ்ங்கிற அந்த நம்பர் கூடும். அந்த மாற்றத்தை யார் கொண்டு வர போகிறார்கள் தான் இன்னைக்கு சொசைட்டில பெரிய பிரச்சனை. Who is interested in doing that? அதான் இங்க கொஸ்டின். ஏன்னா அதை செய்யணும்னா ரொம்ப நேர்மையா தவறுகளை மட்டும் சுத்தி காட்டணும், சரியா இருக்கிறத கண்டினியூ பண்ண விடணும். நமக்கு என்ன தேவை அப்படின்றத மனசுல வச்சுக்க கூடாது, இன்வெஸ்டருக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் பார்க்கணும். ஒரு ஸ்டாக் புரோக்கர் என்ன சொல்வாரு? இதை வித்துட்டு இதை வாங்குங்கன்னு சொல்வார். ஏன் சொல்றாரு அப்படின்னாக்கா, அவருக்கு நீங்க ட்ரேட் பண்ணும் போதெல்லாம் புரோக்கரேஜ் வருது. ஒரு இன்வெஸ்டர் இதை எப்படி பார்க்கணும் தெரியுமா? இந்த ஷேரை இப்படியே விட்டுடலாம், இது வளரும், இது சரியான ஷேர், இதை வித்துட்டு இன்னொரு ஷேரை வாங்கினா இதே ரிட்டர்ன் அவருக்கு கிடைக்காது, அதனால அது அப்படியே இருக்கட்டும் நினைக்கணும். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு வைடுங்கிறது நீங்க உணரவே இல்லைன்றதுதான் என்னுடைய வருத்தம். ஸ்டாக் புரோக்கர் இதை சொன்னாருனாக்கா அவர் இன்வெஸ்டர் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து சொல்றாரான்றதை எவாலுவேட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு அப்படிப்பட்டவர்கள் ரொம்ப குறைவானவர்கள் தான் நம்ம சொசைட்டில இருக்காங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் அதான் ஏறிடுச்சுல 10% வித்துருங்க. ஏங்க 100 மடங்கு ஏற போறத 10% நீங்க வித்துட்டீங்கன்னாக்கா, அதுக்கு அடுத்தது 30% இறங்க போறதை வாங்கிட்டீங்கன்னாக்கா உங்க நிலைமை என்னன்றதை யார் யோசிக்க போகிறார்கள் உங்களுக்காக? அப்படி நடந்தா என்ன ஆகும்னா, இந்த ஸ்மால் இன்வெஸ்டர் கொஞ்சம் ஏறுவாரு, அப்புறம் நிறைய இறங்குவாரு, அங்கேருந்து கஷ்டப்பட்டு மறுபடியும் ஏறி வருவாரு, மறுபடியும் இறங்குவாரு. ஸோ இந்த ஏற்ற இறக்கங்கள்லயே ஒருத்தருடைய லைஃப் ஓடி போயிடும், டயர்ட் ஆயிடுவாங்க. இது 99%க்கு நடக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய அடிப்படை நோக்கம், அதுதான் என்னோட குறிக்கோள். ஒரு இன்வெஸ்டராவோ ஒரு ப்ரொஃபஷனலாவோ நம்மால மற்றவங்களுக்கு என்ன வேல்யூ ஆட் வரும்னாக்கா, அவங்க லைஃப்ல அவங்களுடைய இன்வெஸ்டிங்ல தவறு பண்ணாத ஒரு மனிதராக, அல்லது குறைவான தவறுகள் அல்லது திருத்தக்கூடிய தவறுகளை மட்டும் செய்யறவங்களா அவங்கள மாத்தணும். மாத்திட்டா அவங்க லைஃப்ல காம்பவுண்டிங் பெட்டரா வேலை பண்ண ஆரம்பிக்கும். உறுதியா இதை நான் நம்புறேன். அப்ப இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இது நடக்கணும்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ், ஒரு ப்ராசஸ் நாலேஜ் ஒரு லைஃப்ல வந்தாகணும், ஒவ்வொரு லைஃப்லயும் வந்தாகணும். எனக்கு இது வந்ததே என்னுடைய லக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நல்ல வேலை எனக்கு அந்த மாதிரி வழிகாட்டிகள் முதல் நாள்ல இருந்து இருந்தாங்க, அதனால எனக்கு இது நடந்தது. என்னை சுத்தி இருக்கிறவங்க அந்த மாதிரி வழிகாட்டுதலை மதிக்கவே இல்லை, அதனால அவங்களுக்கு வேற ஒரு அவுட்கம் கிடைச்சது. அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ்ல எல்லாருக்கும் இந்த அவுட்கம் கிடைக்க முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ப்ரொவைடட் நீங்க கண்டென்ட்டுக்கும் நாலேஜுக்கும் உள்ள அந்த கேப்பை ஃபில் பண்ணணும். கண்டென்ட் எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும், நாலேஜை எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும். எதை எங்கு வைக்க வேண்டும் என்பதுதான் முதலீட்டு வெற்றிக்கான அடிப்படை தேவை. அந்த தேவையை நிறைவு செய்து இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.